ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சுவையாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அப்புறம் 5-6 கிஸ்மிஸ் பழம், இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது வறுத்தெடுக்கணும் கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுது, திராட்சையுமே நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வறுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வறுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நல்லா நம்ம ரவையை போட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே நம்ம ரவையை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரவை. நம்ம ரவையை வந்து வறுத்து நம்ம கேசரி செய்யும்போது கேசரி வந்து நல்லா மிருதுவாகவும் டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நெய்யிலே நல்லா, அதாவது கருகாமல் சும்மா லைட்டாக நம்ம வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தா போதும். அதே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம இதே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ரவையை வந்து நம்ம மாற்றிக்காச்சு. நம்ம அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரவைக்கு இப்போ நான் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி. அது இல்லாமல் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ ரவைக்கு நீங்கள் வந்து 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 3/4 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. தண்ணி வந்து காய்ச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏலக்காவை நம்ம நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கேசரி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ அண்டு ரெட்டு, இதில் கலர் சேர்க்காமையே செஞ்சுக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அந்த பவுட்ரெல்லாம் நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரவைக்கு இது வந்து 1/4 கிலோ சர்க்கரை ப்ளஸ் 1/4 டம்ளர். சரிங்களா? நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ டம்ளர். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு சர்க்கரை, அதாவது 1/4 கிலோவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா போட்டாச்சு. சர்க்கரை நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ப்ளஸ் ரவை இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுட்டே நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா கட்டி சேராமல் இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்குங்க. அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து சூப்பராக வரும். பார்த்திங்களா? கை விடாமல் இந்தளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு ரவை நல்லா வெந்து கெட்டிப்படாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியும் நல்லா ரவையும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஓரளவு வந்து நமக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நெய் ப்ளஸ் ஆயிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 ml ஊற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தான். நீங்கள் வந்து மற்ற ஆயில், அதாவது நல்லெண்ணெய்யோ கடலெண்ணெய்யோ வாசனை வர ஆயிலை நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு அளவுக்காண்டி தான் நான் பாக்கெட்டில் இருக்க எண்ணெய் வாங்கி ஊற்றுறேன். இப்போ 100 ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃபுல்லாக ஆயில் பிடிக்காது நெய் அப்படின்னா நீங்கள் நெய்யிலே ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யிலே மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெய்யிலே வந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வர மாதிரி தான் தெரியும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து அந்த ரவையோட நல்லா எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான கேசரி வந்து நல்லா தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல என் பொண்ணு தான் இதை செஞ்சாப்படி. இதை நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சமையலாக பழக்கி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேசரி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக சுவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.